இல்லை அது பாருங்க, நான் ஹைப்ரோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வீட்டில் ஒரு குட்டின்ட்டு. அவங்க எப்போ பார்த்தாலும் குட்டி 3-4 பிரசவமாக நம்ம வீட்டில் தாங்க வந்து போடுவாங்க. யாரையுமே விட மாட்டாங்க. யாரும் போய் இவங்க குட்டியை தூக்க முடியாது. சின்ன பிள்ளையிலேருந்து எப்படியோ எங்கேருந்து வந்துச்சோ தெரியாது. நம்ம பாப்பா ஃப்ரெண்ட் ஆனதேன். இப்போ அவ்வளோ தோஸ்தாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் அழகாக குட்டி போட்டிருக்கோம். வேறு யார் வெளியே ஆளுங்க போய் பார்க்க முடியாது. நம்ம மட்டும் போய் தூக்கலாம் பண்ணலாம். அவ்வளோ நன்றி உள்ளதுங்க. இப்போ பசிச்சிருச்சு பொருக்கு. நான் கேட்டு வெளியில் திறந்தேன். வந்தோன்னே அழகாக வாழை ஆட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. வந்தோடனே வேகமாக கேட்டு திறந்தோன்னே அழகாக வந்து உட்காந்துருச்சு. அப்புறம் மணிக்கும் பப்பிக்கும் சாப்பாடு வச்சுருந்தேன். அப்புறம் அவனுக்கு அவன் வயலில் உள்ள மணிக்கு சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். இவன் வந்தோடனே வந்து மனசு தாங்கலைங்க. வந்தோடனே பிள்ளைக்கு இந்த ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். பசிச்சுட்டுனா குட்டிங்களுக்கெல்லாம் பால் கொடுக்குதில்ல, பாவம் அது யார்கிட்ட போய் கேட்குங்க. அளவு போல் உட்காந்து இப்போ பாருங்கள். சே, ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதுக்கு சாப்பாடு கொடுத்து 2 மாதம் ஆகிருக்கும். இதை பார்க்குறதே கிடையாது. என்னமோ தெரில. இன்றைக்கி நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், ஐப்ரோ பார்க்கவே முடியலையே அப்படின்னு. எங்கள் பாப்பா கிட்ட அவங்க குட்டி போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாமா கூப்பிடலாமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கூப்பிடல. பக்கத்துலலாம் ரொம்ப சண்டை போடுவாங்கங்க. ஏன்னா இவங்க வந்து வாசலில் நிற்கிறதுனால வேறு வயிறவரெலாம் வந்து வேறு அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் சாப்பாடு போடுறதுனால தானே இவ்வளோ அசிங்கப்படுத்துது, இதுவும் இப்படி பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அதனால் நான் வந்து ரொம்ப நாளாக சாப்பாடு கொடுக்காம இருந்தேன். இது எதுக்கு பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை என்ன. ஆனால் இப்போ வந்து நான் இவங்களுக்கு தெரியாமல் தான் உணர்ந்து இப்படி இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இப்படி பண்ணுவேன். ஏன்னா சத்தம் போடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் பசின்னு வந்தோடனே வெளியிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. கேட்டை திறந்தோடனே அழகு போல் பாருங்கள். கேட்டை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்ருச்சுங்க. வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா இப்போ எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், அழகு போல் சாப்பிட்டுருக்கு. எவ்வளோ பசியோடு இருக்குது பாருங்கங்க. சே, அந்த வாழை ஆட்டோ பாருங்கள். ஒரு வாட்டி அப்படி தான் நான் மட்டும் நடந்து போயிருந்தேங்க வயல் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். வண்டியில் போனால் வராது. நடந்து போனோன்னா மக்கள் நடந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என் கூட இருட்டுக்குள்ளே வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது அந்த நேரத்தில். ஆனால் வண்டியில் போனால் வராது. நடந்து போனால் நம்ம அக்கா போகிறாங்களேன்னு சொல்லிட்டு வந்து வயலில் நான் வேலை பார்த்து முடித்து வெளியில் திருப்பி அங்கேருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆனால் வந்துருச்சு. நான் சொன்னேன், நீ இங்கே ஐப்ரோன்னு நான் போன வாட்டி நான் வயலில் இருப்பான்னு பார்த்தேன். ஆனால் இருக்க மாட்டேன்ட்டா, வந்துட்டா. ஐப்ரோ இங்கே பா, ஐப்ரோ பா பா, இந்த சாமி இந்த சாப்பிடுதாங்க சாப்பிடு பா பா. எப்படி வாழை ஆட்டுது பாருங்க. ரொம்ப வயசாகிடுச்சுங்க இதுக்கு. பாவம், இதுக்கு இப்போ ரொம்ப குட்டி போட்டுருச்சு. இது எப்படியும் நான் இதுக்கு பார்த்ததே ஒரு 5-6 குட்டி பார்த்துருப்பேன். 5-6 வாட்டி இது போட்டுட்டாவ இங்கே. ஆனால் நம்ம வீட்லேயே தாங்க போடுவா.